ஒரு பக்கம் அக்கா இப்படி சொல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, நோ 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 நோ, பிரச்சனை இருந்துச்சுன்னா களையத்தான் செய்யணும், போலி வாக்காளர்கள் எல்லாம் களையிட கொடுக்க, இதெல்லாம் சரிபட்டு வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு. அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் இல்லை. மிஸ்மேட்சிங்கு, செத்தவர் உயிரோடு வருது, டோர் நம்பர் மாறி இருக்குது, ஆண் ஃபோட்டோவை பெண் ஃபோட்டோவை மாற்றிருக்கு, பெண் ஃபோட்டோவை ஆண் ஃபோட்டோவை மாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஷிஃப்டடு, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, டபுள் என்ட்ரி. இதெல்லாம் முற்றிலும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் 100% அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது நீங்கள் உறுதிப்படுத்தணும். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நான் சொன்ன இந்த கருத்தெல்லாம் தாங்கி, அது மட்டும் இல்லாமல் பணத்தை வச்சு இப்போ இன்றைக்கி எப்படியாவது ஒரு அதிகாரத்துக்கு வந்துடலான்ற அடிப்படையில் இன்றைக்கி திமுக துடிக்குது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், அவங்க பூத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க, 1000 ரூபா, ஒரு செல்ஃபோன், அதுக்கப்புறம் இன்னும் சில கிஃப்ட்டுங்க, வாட்சு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த பணம்